எதிர்நீச்சல்ல 4 மகன்களுக்கு தாயா முக்கிய கதாபாத்திரத்துல மாமியாருக்கே உண்டான சிறந்த பாணியில நடிச்சு ரசிகர்களையும் மருமகள்களையும் மிரட்டிட்டு வருவங்க தான் சத்யபிரியா. 35 ஆண்டுகளுக்கு மேலா சினிமா துறையில இருக்கிற ஒரு சிறந்த நடிகை சத்யபிரியா. திரைப்படங்கள்லையும் சீரியல்களையும் நல்ல வேடங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கோலிவுட்ல சூப்பர் ஸ்டாரான ரஜினி மற்றும் கமல் ஆகியோரோட நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்தோட பணக்காரன் படத்துல இவங்க நடிச்ச கதாபாத்திரம் ரொம்பவே சிறப்பா இருந்தது. வித்தியாசமான வேடங்கள்ல நடிக்கிறதுல விருப்பம் கொண்டவங்க அம்மா கலைஞர்கள்ல இவங்க முதலிடம் வகிக்கிறாங்க. கோலங்கள் சீரியல்ல தேவயானியோட அம்மாவா நடிச்சு நல்ல பெயரை பெற்றிருப்பாங்க. இவங்களோட சொந்த ஊர் கர்நாடகா. இவங்களோட நடிப்பு வாழ்க்கை 1979ஆம் ஆண்டு முதல் கன்னட திரைப்படமான தர்மசேரா மூலம் தொடங்குச்சு. இவங்க சமீபத்திய படம் வாயை மூடி பேசவும், வினு சக்கரவர்த்திக்கு எதிரில் கிரிஷ் படத்தின் தமிழ் டப்பிங்ல ஹிந்தி நடிகை ரேகாவுக்கும் டப்பிங் பேசியிருக்காங்க. கோலங்கள் நாடகத்துல கற்பகம் அப்படின்ற இவங்களோட கதாபாத்திரம் இன்னும் சீரியல் பார்வையாளர்களால பாராட்டப்பட்டுட்டு வருது. முத்தாரம் சீரியல்ல தேவயானியோட மாமியார் வேடத்துல நடிச்சாங்க. இவங்க அம்மாவா நடிச்ச சீரியல் தான் வம்சம். அந்த சீரியல்ல அவங்களோட கதாபாத்திரம் விரைவில் முடிவடைஞ்சிடுச்சு. ஆனா இவங்க நடிச்சிட்டு இருந்த வரைக்கும் அவங்க கச்சிதமா அந்த கதாபாத்திரத்துக்கு இருந்தாங்க. சித்திரம் பேசுதடி கோலங்கள் நடித்ததுக்காக 2010ஆம் ஆண்டு சன் குடும்பம் விருதுகள் சிறந்த தாயாக விருது வாங்கினாங்க. ரோஜா, பாஷா மற்றும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஆகிய படங்கள்ல நடிச்ச இவங்க ரொம்பவே பிரபலமானாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் சீரியல் விசால் ஆட்சி பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.